வணக்கம். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி குழையாமல் செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட வெங்காயம் 2 சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகா, தக்காளி 1 இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசியாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியதும் நம்ம என்ன காய் வேணாலும் இதுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி zucchini, கேரட், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி காயெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த காய்னாலும் சேர்த்துக்கலாம். காயை லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூட கொத்தமல்லி, புதினா கையளவுக்கு, உப்பு 1 டேபிள் ஸ்பூன், கர்டு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததும் அதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வாசனை போகும் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் இதோடு சேர்த்துருக்கேன். நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு 1/2 hour சோக் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இதோட 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப்பு ரைஸ்க்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சப்போஸ் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இப்போ லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் காட்டமாக இருந்துச்சுன்னா காட்டமாக இருக்கணும். இதில் இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. குழையாமல் சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும்.